இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், 3 டேர்ம் வந்து எழுதிக்கலாம். எழுதியாச்சா? அப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிங்க எல்சிஎம். 35, 42, 30 இதுக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா வரும்னா 210 வரும், இந்த நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஏபிசிலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் எல்லா டேர்மும் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்திங்கன்னா அப்படியே எழுதிருங்க ஏன்னு, ஓகேவா? அடுத்தது சின்னு போட்டுருங்க, பின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏற்கனவே எழுதியாச்சு விட்டுருங்க, சி எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. அதேமாதிரி ஏவும் எழுதியாச்சு, சியும் எழுதியாச்சு, பியும் எழுதியாச்சு. இது வந்து லீஸ்ட்டுன்னு இருக்கா, அப்போ வந்து ஹையஸ்ட் பவரை வந்து நம்ம போட்டுக்கணும்னு அர்த்தம், ஆப்போசிட்டாக வரும். இப்போ ஏசிபியில் இருக்கிறதுலே இது ஹையஸ்ட் பவர் வைப்பாங்க, ஏழு இருக்கிறதுலே இது ஹையஸ்ட் பவர் இது 3, அப்போ 3 போட்டுங்க. அது சியில் எது ஹையஸ்ட் பவர்னு பாருங்கள் 3, அப்போ இதுக்கும் 3 போட்டுருங்க. அப்புறம் பியில் இருக்கிறது எது ஹையஸ்ட் பவர் இது, அப்போ இதுக்கும் 3, அப்போ எல்லாமே பவர் 3, ஓகேவா? இதான் ஆன்சரு. பி தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள்.